உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழ்நாடு வீரர் குகேஷுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தற்பொழுது உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள இளம் வயதில் வென்றுள்ள குகேஷுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். உலக செஸ் சாம்பியன் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷுக்கு 5 கோடி ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்ற பிறகு சர்வதேச உலக போட்டிகள், அதே போல மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டில் அனைவரும் பாராட்டும் வண்ணம் நடத்தப்பட்டு இருப்பதாகவும், உலக செஸ் சாம்பியன் போட்டியில் கடந்த ஆண்டு 2022ஆம் ஆண்டு மிக சிறப்பாக திட்டமிட்டு நடத்தப்பட்டதாகவும், இதில் பங்கேற்ற வென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து வீரர்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டி பரிசுகளை வழங்கியதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல தற்பொழுது சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ் நேற்று நடப்பு செஸ் சாம்பியன் போட்டியில் ட்ரிங் பிரில்லியன் அவர்களை வென்று தற்பொழுது சாதனை படைத்திருப்பதாகவும், மிக இளம் வயதிலேயே உலக செஸ் சாம்பியன் போட்டியில் வென்று உலக செஸ் சாம்பியனை வளைசூடும் சாதனையை படைத்திருப்பது என்பது இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்ந்த குகேஷை முன்னதாக தனது எக்ஸ் வலைதளத்தில் பாராட்டியதாகவும், அதனைத் தொடர்ந்து தற்பொழுது தொலைபேசி வாயிலாகவும் அவரை தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ள குகேஷுக்கு 5 கோடி ரூபாய் ரொக்க பரிசு வழங்க வேண்டும் என்று துணை முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்திருந்ததாகவும், அதனை அடுத்து குகேஷுக்கு மேலும் ஊக்குவிக்கும் வகையில் அவருக்கு 5 கோடி ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என்று தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருந்ததாகவும், அதன் அடிப்படையில் 5 கோடி ரூபாய் ரொக்க பரிசு என்பது வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். செலினா, தகவலுக்கு நன்றி.